ஜெயகுரு தத்தா. நான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு, உப்பு சீடை, வெள்ளை சீடை, தேன்கொள்ளை எல்லாத்துக்கும் சொல்லணும்னுட்டு நேயர் விருப்பம். இது என் விருப்பம் இல்லை. அதனால் இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன சாமான் போடணும் அப்படின்றதுக்கு எழுதுன்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கு சொல்கிறேன், அதை கேளுங்கோ. என்னன்னாக்கா, முறுக்குக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்கா தெரியாது. முறுக்குக்கு ஈரமாவை 4 மாவு, 4 கப் மாவு. 4 கப் மாவுக்கு அரை கப் அந்த உளுத்தம்பருப்பை வறுத்து அதை நெண்ணெய் பொடி பண்ணி வச்சுக்கணும். அதில் அரை கப் போடணும். அந்த பட்டர் போடணும், அரை கப் போடணும். அதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகத்தை கொஞ்சம் கரன்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். அது 1 டேபிள் ஸ்பூன் போடணும். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பொடி அது பெருங்காயத்தையும் உப்பையும் அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி அதை ஊற்றி அதை அதை வச்சுக்கணும், பிசிடணும். முதல்ல இந்த மாவையும் அந்த வெண்ணெயும் போட்டு இந்த மிளகு பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கணும், நல்லா தேய்ச்சி பிசிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா ஒன்று கலக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உப்பு தண்ணும் பெருங்காய தண்ணி வச்சுக்கையில அதையும் ஊற்றிட்டு அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த நான் முறுக்குக்கு நீங்கள் முறுக்கு சித்தணும்னு அவசியம் இல்லை. அந்த குழாயில் போட்டு கூட பண்ணிடலாம். அந்த ஒத்த கண் இருக்கே அதில் போட்டு அந்த விழிஞ்சிட்டேன்னாக்கா அதுவும் முறுக்காட்டம் தான் வரும். அதை பண்ணிடலாம். ஏன்னாக்கா அது முறுக்கு மாவுக்கும் உப்பு சீடை மாவும் ஒரே மாதிரி தான். அதுக்கு இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அந்த எல்லா பரமானம் அதுவே தான். ஆனால் தேங்காய் போடணும். தேங்காய் 1 மூடி, அந்த உப்பு சீடைன்னு நீங்கள் பண்ணுறச்ச தேங்காயை 1 மூடி சன்னமாக துருவி அதில் போட்டு கலந்து பண்ணணும். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது. அதனால் அதை நான் உப்பு சீடைன்றது தனியாக சொல்லலை. அதில் நீங்கள் இதே போல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தேங்காய் போட்டுனாக்கா அது உப்பு சீடை ஆகிடும். அதை உப்பு சீடை உரிச்சு போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.